அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? ஒரே ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 1 இல்லைன்னா 2 முட்டை சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, கோதுமை மாவு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்சர் ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் ஊற்றிக்கும். இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கு அகாராவோட இந்த மல்டி குக்கிங் கெட்டில் தான் எடுத்திருக்கேன். இதுலேயே ஒரு பிளாஸ்டிக் பவுல் கொடுத்துருப்பாங்க. அந்த மாவு அதில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக பேரிச்சம்பழம் போட்டுக்கலாம். கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும். ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா அந்த மாதிரி பொங்கி வந்து ஒரு கத்தியை விட்டு பார்க்குறப்ப கத்தி இந்த மாதிரி க்ளீனாக வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை அப்படியே நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி கொடுங்க. நல்லா குழந்தைங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பட்டர் சேர்த்துருந்தா இன்னுமே சாஃப்டாக வந்திருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. இந்த கெட்டில் பார்த்தீங்கன்னா எக் பாய்லர் இருக்குது, முட்டை வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எங்கேயாவது அவுட்டிங் பிக்னிக் போகிறப்ப இந்த கெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா சூப், நூடுல்ஸ் இதெல்லாம் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆயிரும். இது மட்டும் கிடையாது, இதில் ஸ்டீம் பண்ணுறதுக்கான அந்த பாத்திரமே இருக்குது. இந்த மாதிரி பயிறு, கிழங்கு இதெல்லாம் ஸ்டீம் பண்ணுறதுனாலுமே பண்ணிக்கலாம். அடியில் தண்ணி ஊற்றிட்டு மேலே அந்த பாட்டு வச்சுட்டு மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 7 மினிட்ஸில் ரெடி ஆயிடுது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ.